எல்லாம் ஒரு மனுஷனா? பொண்ணு கதிரும் கெஞ்சி கேட்டதுனால நான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்லைனா உன்னை போலீஸ்ல மாட்ட வச்சு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உனக்கு ஃபியூச்சரே இல்லாம பண்ணிருப்பேன். ஹலோ. ஹாய் கவிதா. ஹாய் மேம். கல்யாணம் முடிஞ்சதா? முடிஞ்சது. இப்பதான் மேடம் வீட்டுக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த நாசக்காரன் இன்னொரு பணக்கார பொண்ணுக்காக என்ன இப்படி பண்ணிருக்கான்னு புரிஞ்சுது. அவன் லைஃப்ல இனிமே எந்த பொண்ணு கூடயும் வாழக்கூடாது. அந்த மாதிரி நம்ம 2 பேரும் பண்ணிடுவோம். சரியா? ஓகே மேடம். போனை கதிர்கிட்ட கூட. ஒரு நிமிஷம் மேம். மேடம் லைன்ல இருக்காங்க. ஹலோ. தேங்க்யூ கதிர். ஐயோ, எனக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? இல்ல கதிர், ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு தெரிஞ்சதும் ஓடி போற ஆம்பளைங்களுக்கு மத்தியில அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டதும் ஏன்னு கூட கேட்காம அவ கழுத்துல தாலி கட்டின உங்களுக்கு கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். என்னதான் நீங்க சொன்னாலும் கவிதாவை எனக்கு மனப்பூர்வமா பிடிச்சதுனாலதான் அவளை என் மனைவியா ஏத்துக்கிட்டேன் மேடம். வெரி குட். காட் பிளஸ். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். கவிதாவோட அப்பா கிட்ட போனை கொடுங்க. மாமா. மாப்பிள்ள, மேடம் உங்ககிட்ட பேசணுமா? அம்மா. இப்ப திருப்தியா மாஸ்டர் உங்களுக்கு? பரம திருப்திமா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ வேணான்னு கேட்காம பிரதாப் என் கூட படிச்ச பையன், ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன். இவன் என்னடானா என் பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை ஓம் மூலமா உண்மை தெரிஞ்சது. ஆமா, நீங்க ஏன் அங்க போனீங்க? இந்த கேவலமான ஜென்மத்தினால நாசமாக்கப்பட்ட என் பொண்ணோட வாழ்க்கையில அதே கதிரோட இன்னும் அம்சமா வாழ வச்சு காட்டேன் பாருடான்னு காமிச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மா, வந்த வேலை முடிஞ்சது. நாங்க கிளம்புறோம்மா. ஓகே மாஸ்டர். கவிதா வாமா. வாங்க மாப்ள. சூர்யா, சாரி சூரியகலா. ப்ளீஸ் உட்காருங்க சூரியகலா. பொம்பளைங்க மேல வர சபலத்துல எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டியோட வேல்யூ தெரியாம தப்பு பண்றது சகஜம். ஒரு சின்ன திருத்தம் மிஸ்டர் தேவன். எல்லா ஆம்பளைங்கன்னு சொல்லாதீங்க. உங்களை மாதிரி சில ஆம்பளைங்கன்னு சொல்லுங்க. சரி, என்ன மாதிரி சில ஆம்பளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக அடம் பிடிச்சு டைவர்ஸ் வாங்குறது தான் சரியான தீர்வா? சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அதுவும் நான் வேலை செய்யற ஆபீஸ்ல வந்து அவசர விஷயமா சந்திக்கணும்னு சொல்லி கேக்குறீங்க. என்ன நீ மன்னிக்கவே மாட்டியா? உங்களை மன்னிக்க நான் யாரு? நீ எப்படி பேசினாலும் இன்னும் என் மனைவிதான் எனக்கு தெரியும். நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்காம இத்தனை மாசமா அப்படியே இருக்காங்கிறதுனால
என்ன நீ மன்னிச்சுதான் விட்டுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வா சூர்யா, ப்ளீஸ். கோர்ட்ல கொடுத்தது வெறும் காகிதம். நீ இன்னும் என்ன வெறுக்கலன்னு எனக்கு தெரியும். உன் மனசு என்ன மன்னிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு என் மனசு சொல்லுது. கண்டிப்பா என் மனைவியா மறுபடியும் நீ வாழ வருவ. கண்டிப்பா வருவ. இந்த முறை நான் பவித்திரமா இருப்பேன். இயல்பிலேயே தவறாக இருக்கும் சில மனிதர்களை விட தவறுதலாக தவறிய இந்த மனிதனை இவள் மன்னிப்பாளா? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.